நான் நியாயமாக பார்த்தா உண்மையிலேயே நான் சொல்கிறேன், தேமுதிகவோட முரசு சின்னம் முடக்கப்பட்டிருக்கணும், கட்சியோட பேர் நாளைக்கு நீக்கப்பட்டிருக்கணும் தேர்தல் விதிகள் படி. இது வரைக்கும் 2% ஓட்டு அவங்க எந்த தேர்தலில் வாங்கினாங்கன்னு பாருங்கள். 2016 சட்டமன்ற தேர்தலிருந்து ஆரம்பித்து எந்த எலெக்ஷன்லையுமே அவங்களுக்கு நாளைக்கு ஓட்டு ரேஷியோ வரவே கிடையாது. இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக 3 தேர்தலில் நீங்கள் வாக்கு சதவீதம் கம்மியானால் உங்களுடைய கட்சி சின்னம் முடக்கப்படும். நீங்கள் அதுதானே நிதர்சனம். ஏன் நாளைக்கு நீங்கள் மதிமுகவோட பம்பரம் ஏன் போச்சு சொல்லுங்கள். மும்முனை கூட்டணின்னு சொல்லி 2016 இதே கூத்தடிச்சது தான். வைகோ பண்ண பிரச்சனை தான் தொடர்ச்சியாக வந்துச்சு. மீண்டும் மாநில அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக நாளைக்கு திருமாவளவனோடது இப்போ அங்கீகரிக்கப்பட்டதும் அவங்களுக்கும் நடுவில் அந்த பிரச்சனைகள் இருந்ததுனால தான். தேமுதிகவுக்கு எங்கேயுமே வாக்கு சதவீதம் உயரல, எங்கேயுமே நாளைக்கு அவங்க ஒரு நல்ல ஓட் ரேஷியோ பண்ணல. தேர்தல் விதிகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய கட்சி சின்னமும் கட்சியும் முடக்கப்பட்டிருக்க வேண்டும். மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடத்துறதில்ல, நிர்வாக ரீதியாக எதுவுமே செயல்படுறதில்ல. மத்திய அரசாங்கத்தோடைய முழு அனுகிரகம் இருந்ததுனால மட்டும்தான் இவங்களுக்கு அந்த கட்சி சின்னமே இருந்துச்சு. உங்களுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கலையா? அதாவது ஒரு ரீசன் பண்ணலாம், விஜயகாந்த் சேர்த்ததுக்கு பிரைம் மினிஸ்டர் வரல அப்படின்லாம் அந்த அம்மா கோவப்படுறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு வேறு வேலை இல்லையா? அதாவது அவங்க சார்பாக ஒரு மந்திரி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, அவ்வளோதான். ஒரு அமைச்சர் அனுப்பிச்சி விட்டாங்க, மாநில தலைவர்கள் கூட இருக்கிறாங்க, உங்களுக்கு லோக்கல் கட்சியில் பண்ணுறாங்க. நாளைக்கு இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அவங்களுக்கு விருதும் அறிவிச்சாங்க, திரும்பி அதுக்கும் இவங்க போய் பெருமிதமாக போய் வாங்கிட்டு வராங்கங்கிறப்ப இதுக்கு மேலே மத்திய அரசாங்கம் வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க?